உபை இப்னு கப் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், என் தந்தை எனக்கு கூறினார், என்னிடம் பேரீச்சம்பழங்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த கிடங்கு ஒன்று இருந்தது. அடிக்கடி அதனை நான் சரிபார்ப்பேன். அப்படி ஒரு தடவை அதை சரிபார்க்கும் போது அதில் குறைவு ஏற்பட்டிருப்பதை உணர்ந்தேன். ஒரு நாள் இரவு அதனை நான் கண்காணித்தேன். அப்போது வயதுக்கு வந்த இளைஞனை போன்ற ஒரு உருவத்தை கண்டேன். அது எனக்கு சலாம் சொன்னது. நானும் பதில் சலாம் சொன்னேன். நான் கேட்டேன், நீ யார், ஜின்னா அல்லது மனிதனா? அது நான் ஜின் என்றது. நான் அதனிடம் உன் கையை காட்டு என்றேன். அதன் கை நாயின் கையை போலவும் உடல் முழுவதும் நாயின் முடியை போலவும் இருந்தது. நான் கேட்டேன், இதுதான் ஜின்களின் தோற்றமா? அது கூறியது, ஜின்களில் என்னை விட வலிமை மிக்கவர்கள் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் கேட்டேன், ஏன் இப்படி செய்கிறாய்? அது பதிலளித்தது, நீங்கள் தர்மம் செய்வதை விரும்புகிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன். எனவே உங்கள் உணவிலிருந்து பெற விரும்பினேன். நான் கேட்டேன், உங்களிடமிருந்து எங்களை பாதுகாப்பது எது? அது கூறியது, பகாரா சூராவில் இருக்கும் ஆயத்துல் குர்சி ஆகும். பின்னர் நான் அதனை விட்டுவிட்டேன். மறுநாள் காலை நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று இதை பற்றி கூறினேன். அப்போது நபி அவர்கள், அந்த பொய்யன் உண்மையே சொல்லி இருக்கிறான் என்றார்கள்.